குத்து விளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். अभी पारे मराठी पारे अभी पारे सर अभी पारे मैडम சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்ததன் பேரில் கைது செய்யப்பட்டார். சிறையிலேயே முகர்ஜி அவர்கள் மரணம் அடைந்தால் அவர் 1957 நான் உங்களுக்கு புனாரை நினைத்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பல சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி கோமதி அவர்களே, அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த ட்ரஸ்டினுடைய செயலாளர் கமலக்கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காத்தடிக்கிற நேரத்துல மாவு விற்க போகக்கூடாது, மழை பெய்யுற நேரத்துல உப்பு விற்க போகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இன்று இதெல்லாம் பழைய பழமொழி, ஆனாலும் கூட இதை இன்னைக்கு சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அன்பு தலைவர் பிரபுகாந்தி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழுவில் இருந்து கொண்டு பல வேலைகளை சமுதாயத்திற்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி சௌதாமணி அவர்களே, இங்கே பொன்னூறு ஸ்ரீரங்க அந்த பேர்ல இருந்து பல விஷயங்களை மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ரங்க நாயகரு அவர்களே, எல்லா நாடும் சொல்லுது இந்தியாவுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அணுகுண்டு பரிசோதனை இந்திரா காந்தி அம்மையார் செய்தாங்க. அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையினால் அது நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா நரசிம்மராவ் பீரியட்ல செய்ய முயற்சி பண்ணாங்க, அதுவும் தடுத்து நிறுத்தப்பட்டது. வாஜ்பாய் அவர்கள் சொன்னாரு, செய்தாரு. செய்த உடனே உலக நாடுகள்லாம் சொல்லிச்சது
இந்தியாவுக்கு எப்படி தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லி எல்லா நாடும் ஒவ்வொரு கருத்தை சொன்னாங்க. ஆனா அமெரிக்கா மட்டும் ஒரு விஷயம் சொல்லிச்சு. அமெரிக்கா மட்டும் ஒரு விஷயம் சொல்லிச்சது, எனக்கு தெரியாமல் எப்படி இந்த பரிசோதனை நடந்தது, எனக்கு தெரியாமல் எப்படி இந்த பரிசோதனை நடந்தது. சமூகத்துக்காக, நம்முடைய தேசத்துக்காக, ஏழைகளுக்காக பெண்களை மேல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய 15 ஆண்டு காலமாக தன்னுடைய இளமை பொழுது முதலே இன்று வரைக்கும் என்னுடைய சமூகத்திற்காக அர்ப்பணிப்போடு உழைக்கின்ற என்னுடைய பாசமிகு சகோதரி ஸ்ரீமதி கோமதி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமர்ந்து மழையாக பொழியும் பொழுது இந்த பூமி எப்படி புலகாங்கிதம் அடையுமோ அதே போல இங்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள பாஜகவின் வர்த்தக பிரிவு மாநில தலைவர் உங்களை எல்லாம் பார்த்து அவ்வளவு விஷயங்கள், அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பொக்ரான் அணு சோதனை நடத்தியதன் காரணம் என்ன, உலக நாடுகள் நம்மை பார்த்து வியப்பதன் அதிசயம் என்ன, அதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்க. நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், மறைக்கப்பட்ட வரலாறு, இதையெல்லாம் தெளிவா சொன்னாங்க. அதுல 8 லட்சம் ரூபாய் மானியம். நான் என்ன சொல்ல புரியுதுங்களா? 20 லட்சம் ரூபாய் கடன் தராங்க. மானியம்ன்றது அந்த பணத்தை நீங்க தள்ளுபடி வேற, கடன் வாங்குறது அப்புறம் தள்ளுபடி பண்றது வேற டாக்டிக்ஸ். கொடுக்கறச்சவே நீங்க ரிட்டர்ன் 12 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி அதை எப்படி பண்ணணும்ன்றத இப்ப கோமதிவனம் ட்ரஸ்ட் மூலியமா நம்ம எடுத்துட்டு போலான்றது ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கோம். நிறைய மக்களுக்கு எடுத்து போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல. இப்போ இங்க இருக்கவங்க டிகிரி நிறைய பேர் படிக்கல, நான் 8வது தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா UYEGPன்னு சொல்லுவாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். ஓகேங்களா? 8வது படிச்சவங்களுக்கு 12ல இருந்து 13 லட்சம் ரூபாய் வரைக்கும் தராங்க. அதுலயும் 4ல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம். இப்ப இது எத்தனை பேர் தெரியும்? அதாவது இது எல்லாமே கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இது மூலமா உள்ள கொண்டு வராங்க. அதே மாதிரி 2 விஷயம். இப்ப இந்த ஆத்ம நிர்பான் பாரத், அதாவது ஒரு காலத்துல வெள்ளத்தோடு பார்த்தா நம்ம மரியாதை கொடுப்போம் வெளிநாட்டுக்காரங்க. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி வாஜ்பாய் எப்படி உலக தரப்புல இந்தியாவை தலை நிமிர வச்சாங்களோ, இப்ப அடுத்தது இந்தியா என்ன பண்ணுது, இந்தியாவோட மூவ் என்ன, கொரோனாவில எப்படி எடுத்துட்டு போறாங்க. அதாவது இப்ப லாக்டவுன் இது பண்ணாங்க பாத்தீங்களா, லாக்டவுன் அந்த டேட்ல அந்த டைம்ல பண்ணலன்னு வச்சுக்கீங்களேன், யூஎஸ் என்ற கண்ட்ரி உங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி அவ்வளவு மெடிக்கல் இருந்து இந்தியா இனிமே ஏந்துக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன இடத்துல 3 லாக்டவுன் கரெக்டா டைம்ல அனௌன்ஸ் பண்ணனால்தான் நம்ம திருப்பி இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நல்லா இருப்போம். ஏனென்றால் மோடி ஆட்சியில் எல்லாரும் நல்லா இருப்போம். வருங்கால சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை செய்தே ஆக வேண்டும். இன்றைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளுக்காக நம்ம கொண்டாடுறோம். இந்த 2-3 நாள் குறைஞ்சது ஒரு 10 மீட்டிங் நான் போயிட்டு வந்திருக்கேன் சிறு விருந்தினராக. உண்மையில சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எங்கேயும் பார்க்கலாம். முதலில் இந்த ஒரு நல்ல நாளுக்கு கதாநாயகி 2020 மதர் தெரேசா டாக்டர் எஸ் கோமதி அவர்களை வாழ்த்தி இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை அமைத்ததற்காக, என்னை அழைத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவுடைய வர்த்தக பிரிவு மாநில தலைவர், பாசமிகு நேசமிகு வருங்காலத்து அமைச்சராக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அண்ணன் ராஜகிருஷ்ணன் அவர்களுக்கும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று மனதில் நினைத்துக் கொண்டு தன் வாழ்வில் மிகச்சிறந்த வேலை செய்யும் அன்பு சகோதரர் பிரபுகாந்தி அவர்களுக்கும், எல்லாரும் இந்நாட்டு மன்னர்களே, வருங்காலத்தில் நானும் ஒரு மிக தலைச்சிறந்த ஒரு நடிகர் ஆவேன் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கும் ராகேஷ் அவர்களுக்கும் மற்றும் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவானது இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழாவினை மெக்னம் சேரிட்டி டிரஸ்டின் மூலமாக இன்றைய தினம் நம்முடைய பகுதியிலே
இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களை அழைத்து இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மக்கள் நல திட்டங்களை இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் தொழில் முனைவோராக உருவாக வேண்டும். அதை எவ்வாறு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும், அந்த திட்டங்களை மக்களிடம் எப்படி கொண்டு சென்று சேர்த்து அவர்களை பயன்பட வைத்து இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக எப்படி உயர்வடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த டிரஸ்டினுடைய தலைவி கோமதி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவரோடு சேர்ந்து நம்முடைய பிரபுகாந்தி அவர்களும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களை அழைத்து நடத்தியதற்கு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த மக்களை உயர்விக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நாடு உலகின் தலைசிறந்த ஒரு நாடாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று நோக்கத்தோடு நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க பாருங்க, வந்துருங்க. நாகரத்னம் வாங்கம்மா. சார் இங்க பாருங்க. ரோசி வெளியே போயிட்டாங்க. அவங்க யாராவது வாங்க. ரோசி ஒரு ஆள் வாங்க. எங்கள் அழைப்பினை ஏற்றி விழாவிற்கு வந்து தமிழ்நாடு மாநில வர்த்தக பிரிவு தலைவர் திரு ஏ.எம். ராஜகண்ணன் அவர்களுக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.